இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு பற்றிய மானிய கோரிக்கை எண் 51 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 2713 கோடியே 13,64,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். வெட்டு தீர்மானம் முன்மொழிதல். மாண்பு உறுப்பினர் பி கே சேகர்பாபு, மாண்பு உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா, மாண்பு உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார், மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு, மாண்பு உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு, மாண்பு உறுப்பினர் ஆர் வைத்திலிங்கம், மாண்பு உறுப்பினர் எஸ் ஆஸ்டின், மாண்பு உறுப்பினர் திரு இரா ஜெயராமகிருஷ்ணன், மாண்பு உறுப்பினர் திரு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், மாண்பு உறுப்பினர் திரு ஜி வி மார்கன் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் முனைவர் எம் எச் ஜவஹருல்லா, மாண்பு உறுப்பினர் ஆ குட்டி என்கிற சுதாகர், மாண்பு உறுப்பினர் திரு இ ராஜா இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திரு நிவேதா எம் முருகன், மாண்பு உறுப்பினர் ஆசா வில்வநாதன், மாண்பு உறுப்பினர் திரு கா கருணாநிதி, முனைவர் ஆ கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் சா சிவகுமார், திருமதி த லதா, மாண்பு உறுப்பினர் திரு நத்தம் ரா விஸ்வநாதன், மாண்பு உறுப்பினர் திரு அகிரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, மாண்பு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் திரு ஆ அருண்மொழி தேவன், மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திரு வே சம்பத்குமார், மாண்பு உறுப்பினர் திமு ராமச்சந்திரன் ராஜேந்திரன், மாண்பு உறுப்பினர் ஆர் காமராஜ், மாண்பு உறுப்பினர் அம்பேத்குமார், மாண்பு உறுப்பினர் எஸ் எம் சுகுமார், மாண்பு உறுப்பினர் திரு கோ ஹரி, மாண்பு உறுப்பினர் திரு மு திராவிடமணி, மாண்பு உறுப்பினர் திரு கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் திரு ச வெற்றிவேல், மாண்பு உறுப்பினர் திரு க மாரிமுத்து, மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன், மாண்பு உறுப்பினர் திரு சு பழனிசாமி. மானிய கோரிக்கைகளும் வெட்டு தீர்மானங்களும் பேரவை முன் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நம் முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்த 100வது நாள். இந்த வெற்றிகரமான 100வது நாளில் மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை எனும் மாபெரும் தூணை தாங்கி பிடிக்கும் பொறுப்பினை என் திறமையின் மீது முழு நம்பிக்கை வைத்து என் தோள்களில் ஒப்படைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் நஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளது. கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய மேசையில் உள்ள சிறு கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் தமிழிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்திலே படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர தணிப்பு ஆகியவற்றின் கொள்கை விளக்க குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்பு உறுப்பினர் மேஜில் உள்ள சிறு கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்புகளை நான் இந்த மாவட்டத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் தங்களுடைய அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையிலே அவற்றுக்கு விளக்கமளிக்கிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.